அனைவருக்கும் வணக்கம். நரசிம்மர் ஜெயந்தி. ஓம் வஜ்ர நாகாய வித்மஹி திஷ்ணதம் சட்டாய திமிஹி தன்னோ நரசிம்ம பிரஜோதயாது. நரசிம்மருடைய ஜெயந்தி. நரசிம்மர் விஷ்ணுவுடைய அவதாரத்தில் 4வது அவதாரம். இரண்யகசிபையும் வதம் செய்தவர். பக்த பிரகலாதனை காக்க சிங்கமுகம் மற்றும் மனிதன் உடலுடன் அவதாரம் செய்தவர். ஆனால் வைசாக மாதம் சொல்லக்கூடிய இந்த சித்திரை மாசத்துல இந்த வரக்கூடிய 30ஆம் தேதி அவருடைய நரசிம்மர் ஜெயந்தி அவதார நாள். அவருடைய அவதாரம் உடனே தோன்றியது, கால தாமதமின்றி தோன்றியது. தீமைகளை அழிக்க ஏற்படுத்தக்கூடிய அவதாரம். வாழ்க்கையில நன்மை செய்தவரை யார் தீமை செய்கிறாரோ அவரை ரட்சிக்க நரசிம்ம பெருமான் வருவார். அது ஆதி சங்கரருக்கே வந்திருக்கிறார். அவ்வளவு உக்ரமானவர், அவ்வளவு கோபம் உடையவர், அவ்வளவு சாந்தம் உடையவர், அவ்வளவு பராக்கிரமம் உடையவர். அதனால இந்த நரசிம்மரை வழிபாடு செய்வது, குறிப்பாக இடத்தில் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் தைரியம் உண்டாகும், பாதுகாப்பு நம்மளுக்கு கிடைக்கும், கர்ம வினைகள்லாம் நம்மளுக்கு நிவர்த்தி செய்யும். ஆனால் அந்த அவதாரம் நோக்கம் நம்மளை எடுத்துக்கிட்டாலே இரண்யகசிபையும் கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து பிரகலாதனை காக்கத்தான் இந்த அவதாரம் ஏற்படுது. அதனால இந்த பூஜைக்கு உண்டான நேரம் அப்படின்னு எடுத்தாலே மாலை நேரம் செய்வதே ரொம்ப ரொம்ப சிறந்தது. நரசிம்மர் உடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுவாதி நட்சத்திரம், சதுர்தேசி திதி, இந்த இரண்டும் ரொம்ப சிறப்பு. அந்த நேரத்தில் போய் நரசிம்மரை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப கவசம் மாதிரி நம்மளை வந்து காப்பாற்றும். இந்த நரசிம்மருடைய கவசம் கவசம் மதம் சொல்லி வழிபாடு செய்யும்போது, அபிஷேகம் செய்யும்போது நம்மளுக்கு அனைத்து விதமான நன்மை வந்து நடக்கும். அதனால இந்த மாலை நேரத்தில் போய் நம்ம வந்து இந்த துஷ்டர்களை எல்லாம் அழிக்கணும், நம்ம கர்ம வினை நிவர்த்தி ஆகணும், நம்ம எதிரி தொல்லைகளாமல் இருக்கணும் சொல்லி நம்மளுக்கு அவ்வப்போது ஏற்படக்கூடிய பயம் தடை எல்லாம் நிவர்த்தி ஆகி வெற்றி பெற்று வாழணும் சொல்லி மனதார வேண்டிட்டு வரணும். அதனால் இந்த நரசிம்மருடைய தீராத வியாதி கொண்டவன் கடன் நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு. அத்தனையும் நம்ம வந்து கொடுக்குறாரு. செல்வத்தை வாரி வழங்கும் லட்சுமி நரசிம்மர் செல்வத்தை வாரி வழங்கும். தினசரி வழிபாடு செய்கிறவங்களுக்கு எந்த விதமான குறைவில்லாத செல்வம் உண்டாகும். நவகிரக தோஷமே நிவர்த்தி ஆகும். அதனால் அந்த நவகிரகத்துண்டான தோஷத்துக்கு உண்டான பரிகாரமே வைஷ்ணவர்கள் கையாள்வது நரசிம்மர் மட்டுமே. ராகு தோஷம், கேது தோஷம், சனி தோஷம் அனைத்தும் சொல்லுவாங்க. காலசர்ப்ப தோஷம் அனைத்தும் நரசிம்மர்கிட்ட பாதத்தில் வைத்துட்டாலே எதுவுமே கிரக பரிகாரமே தேவையில்லை. அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அனுக்கிரகம் பண்ணும். அதனால் மஞ்சள் பூக்களை மஞ்சள் இனிப்பு வகை படைத்து நெய்வேத்தியம் செய்து வழிபாடு செய்யும்போது 108 முறை நரசிம்மருடைய மந்திரம் சொல்லி துளசி சாத்தி வழிபாடு செய்யும்போது, அல்லது வீட்டிலேயே செய்யணும், படத்துக்கு செஞ்சுக்கலாம், விக்கிரகம் தான் செஞ்சுக்கலாம். நல்ல வஸ்திரம் சாத்தணும், மஞ்சள் கலர் வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்யும்போது நம்மளுக்கு அனைத்து விதமான நன்மை நடக்கும். அதனால இந்த நரசிம்மருடைய அவதாரம் மகாவிஷ்ணுடைய 4வது அவதாரம் சொல்லுவோம். தசாவதாரத்துல 4வது அவதாரம். அதனால தான் அந்த பக்த பிரகலாதர் எந்த விதமான பாகுபடியின்றி நடந்து கொண்டவர். தன்னுடைய தந்தையே எதிரியாக இருக்கும்போது கூட தந்தைக்கு ரட்சிக்கணுங்கிறது பல முறை அவர் வந்து முற்பட்டார். அவர் ஞானத்தை போதிக்கணும், தெய்வம் தான் உலகத்துக்கு சிறந்தது, அசுரர்கள் கிடையாது, மனிதர்கள் கிடையாது, விலங்கினம் கிடையாது, அது மீறின சக்தி, ஒரு ஆற்றல் இறைவனை சார்ந்தது. அந்த இறைவனுடைய சார்ந்த நாமம் நாராயணனுடைய நாமம். அந்த நாராயணனுடைய நாமமே நம்மளுக்கு ரட்சிக்கும் அப்படின்றது அந்த பக்த பிரகலாத தந்தைக்கு உபதேசம் செய்யும்போது கூட அவருக்கு அந்த அறிவு வரல. தான் கடவுளுங்கிறது விஷ்ணுவுடைய சிலையெல்லாம் அகற்றி அந்த அளவுக்கு கொடுமை செய்தார். அதனால அந்த அசுர குணம் அப்படி பேர். அதனால சில பேர் இந்த சாமி படம் பக்தர்கள், ஒரு பெரிய பூசாரி, ஒரு பெரிய அருளாளர், ஒரு பெரிய நபர், ஒரு பெரிய பண்டிதர் அப்படிலாம் வரும்போது சாமி படத்துக்கு கீழே அவங்க படம் சேர்த்து வச்சிருவாங்க, அது சேர்த்து தீப்பாங்க. அது செய்யக்கூடாது. அப்ப இறைவன் அவரும் ஒன்றா? அப்ப இறைவனுக்கு பூஜை செய்யும்போது அவருக்கு சேர்த்து பூஜை செய்யணுமா? இதுதான் ஒரு கேள்வி.
அதில் சுவாதி நட்சத்திரத்தில் போய் வழிபாடு செய்யும்போது நம்மளுக்கு அனைத்து விதமான கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். அதில் பக்த பிரகலாதர் நோக்கம் என்ன? சிறு வயதில் இருந்து அவர் விஷ்ணு பக்தியாக இருந்தார். ஆணவமேங்கிறது எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அதனால தன்னுடைய தந்தைக்கு பல முறை புத்தி புகட்டும் பகலும் இல்லாமல் இரவிலும் இல்லாமல் அந்த அவதாரம் ஏற்படக்கூடிய காலம் ஆயிடுச்சு. அப்போ ஹிரண்யகசிபை வதம் செய்ய ஹிரண்ய மனிதனாகவோ விலங்கிடாகவோ பகலோ இரவோ உள்ளிடமோ வெளியிடமோ எந்த ஆயுதம் இல்லாமல் இறக்கணும்னு வரம் வாங்குறார். அதனால தான் அந்த வதம் செய்கிற நேரம், அந்தி சாகிற நேரம் நடு வாசலில் உட்காந்து அது வதம் செய்கிறார். அதனால தான் வாசலுக்கு வெளியில இருந்து இந்த பொருள் கொடுக்காத, உள்ள வந்து கொடு, இல்லைன்னா வெளியில போய் கொடு, நடுவில் நின்று மாற்றிக்காத சொல்றது தான். ஆனால் இந்த அவதார நோக்கம் மீறி மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் கலந்த நரசிம்மர் வடிவத்தில் அந்தி சாயுத பொழுதுல பகலும் இரவும் இல்லாத நேரத்தில் வாசற்படியில் உள்ளேயும் வெளியும் இல்லாமல் தம் மடியில் வைத்து கொண்டு நகத்தாலே கீறி அவருடைய ஆயுதம் நகமாக மாறி நகத்தாலே கீறி ஹிரண்யகசிபை வதம் செய்கிறார். அப்போ அத்தனை அந்த சூட்சும அறிவு, இறைவனுக்கு இருக்கிற அவருடைய அறிவு ஆற்றல் எல்லை இல்லாது. அது எந்த நேரத்தில் எப்படி செய்யணும், எந்த மிருகத்தாலும் கிடையாது, மனிதனாலும் வரக்கூடாது, தேவர்களாலும் நடக்கக்கூடாது, பட்சிகளாலும் நடக்கக்கூடாது, விருட்சங்களாலும் நடக்கக்கூடாது, எந்த விதமான பகலும் இருக்கக்கூடாது, இரவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வரம் வாங்குறாரு. அப்போ அதுலேயே எப்படி இந்த வரத்துக்கு உண்டான பலன் அப்படின்னு பார்க்கும்போது இறைவன் எவ்வளோ கூர்மையாக அறிவை பயன்படுத்தி பகலும் இல்லாமல் இரவும் இல்லாமல் வீட்டு உள்ளே இல்லாமல் வெளியிலே இல்லாமல் தன் மடியில் வைத்து தன்னுடைய நகமே ஆயுதமாக மாற்றி அவருக்கு இந்த வதம் செய்கிறதுக்கு எத்தனை விதமான சூட்சும அறிவு இருக்கணும் இறைவனுக்கு. அந்த இறைவனை நம்ம போய் தரிசனம் செய்யும்போது நம்மளுக்கு அவ்வளோ புத்தி கொடுக்கும். அதனால் அந்த பக்தர் பிரகலாதருக்கு தன்னுடைய மடி மீது அமர்த்தி அதே மடியில் உட்கார வச்சு ஹிரண்யகசிபை வதம் செய்கிறார். அதே மடியில் பக்த பிரகலாதர் மடியில் உட்கார வச்சு அனுகிரகம் செய்கிறார். அப்போ தன்னை நம்பியவர்களை கைவிட மாட்டேன் அப்படிங்கிறது வழி நடத்தவே இந்த அவதாரம். அதில் எதிரிகளுடைய சம்ஹாரத்துக்கு உண்டான வழி காக்கும் கடவுளாக இந்த பகவான் நம்மளுக்கு இந்த அவதாரத்தில் நம்ம பலவிதமான இது சொல்ல. அப்போ பிணிகள்லாம் நீங்கும். அதனால் இதெல்லாம் சகோதர சகோதரினால இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும். மனிதனில் இருக்கக்கூடிய கடுமையான தவம் புரிந்து கிடைக்காத வரம்லாம் ஒரு பக்தர்களால் கிடைக்கும். அதனால பெரும்பாலும் மாலை பொழுது பெரும்பாலும் போய் தரிசனம் செய்வாங்க. ஆனால் ஹிரண்யகசிபை வழிபாடு செய்த காலம், ஹிரண்யகசிபை வதம் செய்த காலம் அத்தனையும் நம்ம சொல்லப்பா அந்த துஷ்டம் அப்படி பேர் துர்குணம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அத்தனை நம்ம கலைந்து அந்த வாரம் தவறாமல் மாதம் தவறாமல் வழிபாடு செய்து வரும்போது நம்மளுக்கு அனைத்து விதமான செல்வம் அடையும். அந்த நரசிம்மரை வழிபாடு செய்யும்போது, லட்சுமியுடைய நரசிம்மர் சேர்த்து வழிபாடு செய்யும்போது நம்மளுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் அடையுது. அந்த நரசிம்மருடைய ஆலயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நிறைய இடத்துல தமிழகத்திலே நிறைய உண்டு. அதில் தமிழகத்தில் பார்க்கும்போது சோளிங்கர் யோக நரசிம்மர், அது நரசிம்மருக்கு வழிபாடு. பூவரசம் குப்பம் லட்சுமி நரசிம்மர், அது வழிபாடு. சிங்கிரிக்குடி லட்சுமி நரசிம்மர், அத்தனை இடத்துல நிறைய இருக்குது. அதனால சோளிங்கர் நரசிம்ம வழிபாடு. அதனால் ராணிப்பேட்டையில் இருக்கிற மாவட்டத்தில் 108 தீவ தேசத்தில் ஒன்றாக இங்கு நரசிம்மர் யோக நரசிம்மராக இருக்கிறார். பரிக்கல் நரசிம்மர் விழுப்புரம் மாவட்டம், அது அங்கே இருக்குது. கடன்கள்லாம் நிவர்த்தி ஆகும். அங்கே போய் பரிக்கல்ல போய் வழிபாடு செய்யும்போது கடன்லாம் நிவர்த்தி ஆகும். பூவரசம் குப்பம் விழுப்புரம் மாவட்டத்தில் போய் வழிபாடு செய்யும்போது லட்சுமி நரசிம்மரை அனைத்து விதமான நன்மை இருக்கும். அதனால நம்மளுக்கு தாயாருடன் காட்சி தருகிறார். மிகவும் அவதாரத்துண்டான நோக்கம் நிவர்த்தி வருது. சிங்கிரிக்குடி லட்சுமி நரசிம்மர் கடலூர் மாவட்டம் புதுச்சேரியில் அருகே உள்ள
16 திருக்கரங்களால் உக்ர நரசிம்மராக அருள் பாலிக்கிறார். அஷ்டலட்சுமி தலங்களில் இதுவும் ஒன்று. ஆனால் நரசிம்மருக்கு வழிபாடு, நரசிங்கபுரம் போய் வழிபாடு செய்யும்போது, திருவள்ளூர் மாவட்டம் 1100 வருடத்துக்கு பழமையான கோயில் அது. விஜயநகர மன்னர்களால் பராமரிக்கப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஆலயம் அது. ஆனால் அத்தனை இடத்துல போய் நம்ம வழிபாடு செய்து, அது இல்லாமல் அகோலபீடம் போய் வழிபாடு செய்து வரும்போது பலவிதமான நன்மைகள் நம்மளுக்கு வந்து அடையும். நரசிம்மர் இது வழிபாடு அழைத்த குரலுக்கு, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய தெய்வம் சொல்றது. அந்த அளவு நம்ம அது மேல பக்தி செலுத்தணும். பக்தர்களை காப்பதே அவருடைய கடமை அப்படின்னு தான் சொல்லிட்டு வர்றாங்க. அதனால இதெல்லாம் நம்ம முறையாக பயன்படுத்தி கொண்டு வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல நரசிம்ம பெருமானை வழிபாடு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.